செந்தில் பாலாஜி அலறிட்டாரு. டாஸ்மாக்ல 2000 ரூபாய் வாங்க கூடாதுன்னு ஏதோ ஒரு நியூஸ் வந்துருச்சு. உடனே இல்ல வாங்கலாம் வாங்கலாம். எதுக்குன்னா இவர்கிட்ட இருக்க 2000 ரூபாய் நோட்டுல எல்லாம் டாஸ்மாக் கடையில வரவு வந்த மாதிரி கணக்குல காமிச்சு அங்க 500 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்த பணத்தை எல்லாம் இவர் எடுத்துக்கிட்டு 2000 ரூபாய் அங்க நோட்டை மாத்தி விட்டுருவாரு. அதனாலதான் அலறி அடிச்சுட்டு இல்ல 2000 ரூபாய் நோட் டாஸ்மாக்ல வாங்கலாம் அப்படிங்கிற பல நாளுக்கு அப்புறம் இப்பதான் 2000 நோட்டு வெளியில வந்திருக்குது. பார்த்ததே கிடையாது. இவ்வளவு நாள் 2000 நோட்டு எங்க இருக்குன்னு தெரியாம போச்சு. வெறும் 500 நோட்டு மட்டும் தான் இருந்தது. 100 நோட்டு கூட கம்மி தான். பட் ஆனா இன்னைய காலகட்டத்துல இப்ப 2000 நோட்டு வெளியில நிறைய வந்துட்டு இருக்குது. பேங்க் சைட்ல பண்ணா நிறைய வருது. இப்ப அப்படி இருக்கும்போது இவ்வளவு டைம் ஏன் கொடுத்தாங்க அந்த கேள்வி. அப்ப பெரிய ஆளுங்களால தான் அந்த டைம் கொடுத்து அந்த கரசை மாத்துறதுக்கு பிளான் கொடுத்த மாதிரியே தோணுது. வேற எதுவும் ஐடியா வரலமே தெரியல. அதனால ஏன்னா இது ஏழைப்பட்டவமா செஞ்சிருந்தாங்கன்னா அன்டைம் பண்ணா ஏழை மக்கள் அந்த 500 நோட்டை வச்சுட்டு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க. ரிசர்வங்களை போய் மாத்த முடியல, அங்க போய் கட்ட இங்க முடியாது சொல்லி எவ்வளவு அலைஞ்சாங்க தெரியும். அந்த நேரத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் சேர்த்துக்கு பணத்தை சேர்த்து வச்சு கூட அவங்களால அதை யூஸ் பண்ண முடியாம போச்சு. அந்த மாதிரி காலகட்டம்லாம் இருந்தது மக்களுக்கு. ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு அந்த டைம் கொடுத்து மாத்துறதுதான் கொஞ்சம் வேதனை அளிக்குது எல்லா மக்களுக்கு. மக்களுக்கு இல்லாம தன் சுயத்துக்காக இந்த பணத்தை டைம் கொடுத்தாங்க போல தோணுது.